வணக்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் ரூபாய் 2500 உரிமைத் தொகை பெற எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும், யாருக்கு தகுதி இல்லை என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தற்போது பெண்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் குடும்பத்தின் பொருளாதார சுமையினை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் பெண்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் தற்போது சுமார் 1.15 கோடி பெண்கள் பயனாளியாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழகத்தில் புதிதாக பதவியேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் விஜய், முந்தைய ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். அதன்படி மே மாதம் 15ஆம் தேதி மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. தேர்தலின் போது மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என்று அவர் கொடுத்த வாக்குறுதி காரணமாக பெண்கள் அனைவரும் அந்த அறிவிப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். ஆனால் சமீபத்திய அறிவிப்பில் மகளிர் உரிமைத் தொகை உயர்வு மற்றும் புதிய பயனாளிகளை சேர்ப்பதில் சிறிது கால தாமதம் ஏற்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரக்கூடிய பெண்களின் விவரங்களை முழுமையாக ஆய்வு செய்த பின்பு உண்மையில் தகுதியுடையவர்களுக்கு மட்டுமே திட்டம் சென்றடைவதை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அரசு விளக்கமளித்துள்ளது. இதனால் புதிதாக விண்ணப்பம் செய்ய விரும்பக்கூடிய பெண்களிடம் எப்போது விண்ணப்பம் தொடங்கும், எந்தெந்த ஆவணங்கள் தேவைப்படும், யார் யார் தகுதி பெறுவார்கள் என்ற கேள்விகள் அதிகரித்திருக்கிறது. கடந்த காலத்தில் நடைபெற்றது போலவே புதிய விண்ணப்பங்களுக்காக அரசு சிறப்பு முகாம்கள் நடத்த வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த முகாம்களில் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு விவரம், வருமானச் சான்று போன்ற ஆவணங்கள் மூலம் பெண்கள் விண்ணப்பம் செய்ய முடியும். மேலும் ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்கும் வசதி ஏற்படுத்தப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடரும் என்ற அறிவிப்பு பெண்களிடம் நம்பிக்கையினை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் ரூபாய் 2500 உதவித்தொகை எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அரசின் ஆய்வுப் பணிகள் முடிந்த பின்பு புதிய பயனாளிகளுக்கான விண்ணப்ப நடைமுறைகள் மற்றும் தொகை உயர்வு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே இதுவரையில் விண்ணப்பம் செய்யாத பெண்கள் தேவையான ஆவணங்களை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு அரசு அறிவிக்கும் முகாம்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கவனமாக பின்பற்ற வேண்டும். இந்த திட்டம் எதிர்காலத்தில் மேலும் பல பெண்களின் வாழ்க்கையில் பொருளாதார பாதுகாப்பையும் தன்னம்பிக்கையும் உருவாக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் அறிக்கையின் போது தாவேகா இந்த 2500 ரூபாய் 60 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு கிடைக்கும் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்ற திமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட 1000 ரூபாய் உதவித்தொகை பெறுவதற்கு அதிகபட்ச வயது வரம்பு என்பது எதுவும் இல்லை. இந்த நிலையில் இந்த 2500 ரூபாய் பெறுவதற்கு அதிகபட்ச வயது வரம்பு 60 என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டோர் இந்த 2500 ரூபாய் பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.